எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். விஜய் அவர்கள் அன்றைய மாநாட்டுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதிமுக வந்து ஆர்எஸ்எஸ் பிடிக்குள்ள இருக்கு அப்படின்ற மாரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அத எடுத்துட்டு போய் எல்முருகன் அவர்கள்ட்ட கேட்கிறப்ப, எல்முருகன் அவர்கள் சந்தோஷப்படுறாரு. மகிழ்ச்சியான விஷயம் தானே. ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை அதிமுக கேட்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் சொல்றாரு. அவரும் அந்த கருத்த வழிமொழிகிற மாரி பேசுறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதிமுக அப்படிதான் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி இதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காருன்னு எங்களுக்கெல்லாம் ஆத்திரங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை எம்ஜிஆர் எதிர்த்தாருங்கிறது தான் உண்மை. நான் 80 பத்திரிகையாளருங்க. இதே அண்ணா 83 வந்து இந்து முன்னணி ஊர்வலத்துக்கு தடை. எம்ஜிஆர் முதலமைச்சர். அப்போ சட்டமன்றத்திலே அவர் பதிவு பண்றாரு, ஆர்எஸ்எஸ் வந்து இந்து முன்னணி இயக்குகிறது, அது மத ரீதியாக வந்து இயங்குகிறார்கள்னு. அதுக்கு பிறகு அண்ணால பேட்டி நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். என்கிட்ட கட்டிங் இருக்கு. அதில் அவர் தெளிவாக சொல்றாரு, நான் வந்து டெல்லிக்கு போயிருந்தேன் மத்திய அமைச்சர்களை சந்திப்பதற்காக. 83ங்க. அப்போ வந்து கொஞ்சம் பேர் இந்து மஞ்சுங்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் நல்லா படித்தவங்களா தெரிஞ்சாங்க. அவங்க வந்து நாகர்கோவிலில் துப்பாக்கி சூட்டில் நிறைய ஆர்எஸ்எஸ்காரர்கள் இறந்து விட்டார்களேன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கேன், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் நான் பார்க்க போகணும், நீங்கள் சென்னைக்கு வாங்க, அப்பாயின்மெண்ட் கேளுங்க, நான் வந்து கொடுக்குறேன், நம்ம பேசுவோன்னே. ஆனால் அவங்க அதை கேட்கல. என்னை சுற்றி வந்து முற்றுகை மாதிரி நடத்துனாங்க. அப்போ இடையில வந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அமைச்சர், என்னோட அமைச்சர், அவரை தள்ளி விட்டுட்டாங்க கீழே. அவர் கீழே விழுந்துட்டாரு. இதுதான் வந்து டிசிப்ளினா? இவங்கெல்லாம் வந்து உடற்பயிற்சி செய்து ஒழுங்காக, அவருக்கு உடற்பயிற்சி செஞ்சால் ரொம்ப பிடிக்குங்க. எம்ஜிஆருக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. அது ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அதை வச்சு ஒரு நண்பர் ஒருத்தர் நீதிபதியாகவே ஆயிட்டாருங்க. அவர் ரொம்ப நாள் அவர் மலை சுப்பிரமணியன் பேருங்க, நீதியரசர். அப்புறம் முதல்ல வந்து அவர் ஜிம்பாடி. அவர் அதிமுக பச்சையெல்லாம் குத்திருப்பாருங்க கையில். ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் டூரில் வந்து எம்ஜிஆர் பார்த்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு தட்டி கொடுத்து அவர் அப்படியே வந்து பிபி ஆகி அப்படியே வந்து கீழமை நீதிபதியாகி ஹைகோர்ட் நீதிபதியாக அவரோட கரியர் முடிஞ்சதுங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, எம்ஜிஆரோட அந்த அட்ராக்ஷன் அந்த மாதிரி. எம்ஜிஆர் உடற்பயிற்சி செய்கிறவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க நல்ல ஒழுக்கத்தோடு இருக்காங்க நான் நினச்சேன். ஆனால் அவங்க இவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க. மதத்தை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே தேவையில்லை, மதம் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளும். இதுதான் ஆர்எஸ்எஸ் பற்றி எம்ஜிஆரின் கருத்து. அப்போ முருகன் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அதிமுகவுக்கு வழிகாட்டுகிறதுன்னு சொன்னா, விஜய் சொல்றதையும் அது சரியா கண்டிக்கல. இது மத்திய அமைச்சர் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு கண்ட இயக்கம், அதிமுக அதை வழிநடத்துவதில் என்ன தவறுன்னு கேட்கிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் வாயை மூடிய அமைதியாகவும் மௌனமாகவும் இருக்கிறாரு? அது எம்ஜிஆருக்கு செய்யற துரோகம் இல்லையா? பதிலே இல்லை. அதிமுக சைட்லேருந்து பதிலே இல்லை. இப்போ விஜய் என்ன நினைப்பாரு? இதுல எல்லாம் அதிமுக காரங்க சஞ்சலம் அடைஞ்சு நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைப்பாரு. அதானே அவரோட கேம் பிளான், அதானே. ஆனால் கடைசியில் என்ன ஆகும்னா, தேர்தல் நேரத்தில் அப்படி ஓட்டு போட மாட்டாங்க. அப்புறம் திருப்பி அது திமுகவுக்கு தான் அந்த ஓட்டு வங்கி போய் சேரும். மறுபடியும் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி பற்றி பேசிவிட்டு போகிறார். எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்க்கிறார். இப்ப ஆர்எஸ்எஸோட இணைச்சு வச்சு பேசுறாங்க. விஜயனுடைய ஆப்ஷன் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சும், ஒரு ஆப்ஷன் இருக்கு, நல்ல ஆப்ஷன். ஏன் இன்னமும் பிஜேபி கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமினால வரவே முடியாதா? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்னு முதல்ல சொல்லியாச்சு. இப்போ விஜயும் தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டாரு. அது எப்படி ஒரே சரி, ஒரே ஒருவேளை விஜய் ரெண்டு முதலமைச்சர்? தளர்த்தி கொண்டாலும் எடப்பாடி பழனிசாமியால வர முடியுமா? விஜய் தளர்த்தினா அவர் 49 சீட்டுக்கு எப்படிங்க ஒத்துக்குவாரு? சரி, அவரோட ஃப்ரெஷ்னஸ் தானே அவரோட அப்பீல். அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சா விஜய் காலி ஆயிடுவார். ஓ, வாய்ப்பு இல்லை. எப்படி அதிமுகவுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும்ல பிஜேபியை விட? அதிமுகவுக்கு பெனிஃபிட்டா இருக்குங்க. 2011 தேமுதிகவை சேர்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன குழப்பங்கள் ஏற்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியுமே. விஜயகாந்தை கூட்டணியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு தயங்கினாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஜெயலலிதா உருவப்படத்தை வந்து தேமுதிக ஆபீஸ் முன்னாடி எரிச்சாங்க, கோயம்பேடு ஆபீஸ் முன்னாடி. எல்லாத்தையும் தாண்டி அந்த கூட்டணி அமைஞ்சுது. அது பெரிய ஆச்சரியம். ஆனா விஜய் வந்து ஃப்ரெஷ் அப் இல்லை, இப்பதான் வராரு. அப்போ அவர் வந்து அதிமுகவுடையோ இல்ல பிற கட்சிகளோடையோ அவரை வந்து கூட்டணிக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர்னு வழிமொழிகிற கட்சியை தவிர பிற கட்சிகளோட அவர் சேர மாட்டார். அதுக்கு வாய்ப்பு இல்லாது. இவருக்கும் தெரியுங்க அது. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமியோட தவறு என்ன அப்படின்னா, அதிமுகவை ஒன்றுபடுத்த தவறுவதுதான் அவரோட பெரிய அரசியல் பிழை. நீங்க ஒன்றுபட்ட அதிமுக கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாரும் அதிமுகலேருந்து பிரிந்தவர்கள், திருமதி சசிகலா எல்லாருமா சேர்ந்து அதிமுக அப்படின்னா பிஜேபி கூட்டணியே அதுக்கு தேவைப்படாது.
அந்த இடத்துல தான் அவர் பிஜேபி கூட்டணியை ஏங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாருங்க கூட்டணி வைப்பா? எடப்பாடி பழனிசாமி என்னங்க சொல்றாரு, தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது, அப்போது பார்த்துக் கொள்ளலாம்னு மற்றவங்களுக்கு சொல்றாரு. இவர் ஏன் ஒரு வருஷத்துக்கு முந்தி போய் கூட்டணி வச்சாரு? அதுவே ஒரு வகையில வீக்னஸ் தானே. ஊருக்கு முந்தைய கூட்டணி வச்சா அவங்க நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷா எல்லாம் கூட்டணி ஆட்சி தான், எடப்பாடி பழனிசாமியே தான் முதலமைச்சர், ஆனாலும் எங்கள் மந்திரிகள் கோட்டையில் இருப்பார்கள், இந்த மாதிரி தான் பேசுவாங்க பிஜேபி. பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரெண்டுமே அவர்கள் கொள்கையில சமரசம் கிடையாது. அவங்க எப்போதுமே கூட்டணி நலனுக்கு பேசவே மாட்டாங்க. அதனாலதான் பல நேரங்கள்ல பல மாநிலங்கள்ல அவங்களோட கூட்டணி வைக்கிற கட்சி நசித்து போவதற்கு காரணம் அதுதான். சுயத்தை இழந்து விடும் அந்த கட்சி. கடைசி நேரத்தில் கூட்டணி வச்சா லாபம் என்னன்னா, இப்படியான சில மாநில அரசுகளுக்கு சம்பந்தம் இல்லாத பேச்சை யாரும் பேச மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 1.5 மாசத்துக்கு முன்னாங்க கூட்டணி, மொத்தமே 1.5 மாசம் டைம் தான் மிச்சம் இருக்கு தேர்தலுக்கு. அப்படா இதெல்லாம் பேச மாட்டாங்கல்ல. அமித்ஷாவே 2 தடவை தான் வருவாரு, பேசாம விட்டுருவாங்க. இல்ல பிற தலைவர்கள் சம்பந்தம் இல்லாம பேச மாட்டாங்க. ஸோ குழப்பம் இருக்காது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சா ஒரு வருஷத்துல 100 தடவை தப்பா பேசுவாங்க. இப்போ முருகன் ஆர்எஸ்எஸ் தான் வழிகாட்டணும், இப்போ இதை வச்சே பிரச்சாரம் வேற மாதிரி ஓடும். அப்போ எப்போதுமே பெரிய கட்சிகள் கூட்டணி வைப்பதற்கு காலம் இழுத்துக்கிடும். திமுக கூட்டணி ஏற்கனவே டைம் டெஸ்டடா இருக்கு. அங்கேயே எவ்வளவு பிரச்சனைகள் வருது யோசிச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ துப்புரவு தொழிலாளர் மேட்டர், கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம். திருமாவளவன் அங்கே குழப்பம்தான்றான். ஆனாலும் அது காலகாலமா வந்துருச்சு. ஒரு 7-8 வருஷமா, காலங்காலமானு சொல்லக்கூடாது, ஒரு 7-8 வருஷமா தாண்டி வந்துருச்சு. ஸ்டாலினோட அட்வான்டேஜ் கூட்டணி கட்சிகளை மிகப்பெரிய அளவுக்கு அனுசரிச்சு போறாரு. சீட்டு கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, அவர் கலைஞர் பாணியில எதயத்திலாவது இடம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு கல்யாண நாள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறது, இதெல்லாம் ஒரு வகையான அனுசரிப்பு தான். கூட்டணி கட்சிகளை தன் பிடியிலிருந்து போகாதபடி பார்த்துக்கிறாரு. ஒரு பீகாருக்கு போறாரு, காலையில் போயிட்டு உடனே சாயந்தரம் வராரு. அதனால என்னங்க லாபம்? அங்கே என்ன தேஜஸ்விக்கு இங்கே என்ன ஓட்டு வங்கியா இருக்கு? ராகுல் காந்தியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. காங்கிரஸ் கட்சி இங்கே இருக்கிற தலைவர்கள் ஆளுக்கு ஒன்று பேசுவாங்க. திடீர்னு விஜயோட கூட்டணி வைக்கலாம். காங்கிரஸ் மூத்த தலைவர்களே சொல்றாங்கல்ல, செய்தி வருதுல்ல. விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு 70 சீட்டு கொடுப்பார், காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் 70 சீட்டு கொடுப்பாரு அப்படின்னு வரும்போது, கடைசியில் ஸ்டாலின் இன்னைக்கு என்ன உணர்த்துறாரு? ராகுல் காந்தி தாங்க முடிவெடுக்க போறாரு, இங்க இருக்கிறவங்க யாரும் முடிவெடுக்க போறது இல்ல. ஸோ காங்கிரஸ் எங்க கூட்டணியிலிருந்து போகாது, அதானே அவர் உணர்த்துற உண்மை. அந்த வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சு போயிருது. இப்போ விஜய் உணர்த்துற உண்மை என்ன? விஜய் கட்சி தனியா நிற்கும், விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழியும், அதை ஏத்துக்கிட்டு வர்ற சின்ன கட்சிகள் வரலாம், வந்தால் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அமைச்சரவையில் பங்கு. இதானே? இதை தாண்டி அரசியல் என்ன இருக்கு அவங்க கிட்ட? நீங்க சொன்னீங்க அதிமுக ஒன்றுபடுத்த எடப்பாடி பழனிசாமி தவறுகிறாருன்னு சொல்லிட்டு, இதுல ஓபிஎஸ்க்கான வாய்ப்பு என்ன இருக்கு, எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ்க்கு என்னங்க பெரிய வாய்ப்பு இருக்கு? இல்ல கூட்டணி வாய்ப்புன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா இப்ப கூட்டணி வாய்ப்பா? கூட்டணி விஜய் வாய்ப்புன்னா அவருக்கு இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு அவர் ஒண்ணு திமுகவுக்கு போகலாம், ஒரு சில தொகுதிகளை வாங்கலாம். அதாவது அவரோட கூட இருக்கிற எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள், அவங்களுக்கு மீண்டும் அவர்களை எம்எல்ஏ ஆக்க வேண்டிய பொறுப்பு ஓபிஎஸ்க்கு இருக்கு. அப்படின்னா அந்த சீட்டுகளை திமுகவிலிருந்து பெறுவதற்கு அவர் முயற்சிக்கலாம். இது ஒரு வாய்ப்பு. விஜய் என்னைக்கு போகலாம். விஜய் இன்னைக்கு போனாலும் அவர் சேர்த்துக்குவாரான்னு பெரிய சந்தேகம் இருக்கு. விஜய் சேர்த்துக்குவாரா? ஆமா, எப்படி சேர்த்துக்குவாரு? திருப்பி அதிமுகல இருந்து இருக்க ஆளே இல்லாம அலையறாருங்க சார். ஆளு இல்லைன்னா என்னங்க? அதுக்காக நம்ம அதிமுகவோட சீனியர் லீடர்ல ஒருத்தர், அவரை உள்ள சேர்த்துக்கிறதுல அர்த்தம் இல்லையா? அவர் முதலமைச்சர்ல. நானும் முதலமைச்சர் கேண்டிடேட், நீங்களும் முதலமைச்சர், எல்லாருமா சேர்ந்து ஒன்னா நிற்போம். அண்ணா 67ல முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லல. அதனால அவர் ராஜாஜியை சேர்த்துக்கிறது அவருக்கு எளிதா இருந்தது. எடப்பாடி பழனிசாமியிடமே இருந்துட்டார்ல ஓபிஎஸ் அவர்கள். அவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இவர் இருந்துட்டாரு செகண்ட் பொசிஷன்ல. அதனால ஏற்பட்ட தோல்வி தானங்க 2021. சரி, 2017 யோசிச்சு பாருங்க. அதிமுக பிளவு. ஓபிஎஸ் ஒரு 11-12 எம்எல்ஏக்களோட தனியா இருந்தாரு. அப்போ ஓபிஎஸ்க்கு எவ்வளவு பெரிய இமேஜ் இருந்துச்சு. பிஜேபி பேச்சை கேட்டுட்டு தான் அவர் சேர்ந்தாரு. கட்சி மட்டும் அவருக்கு, ஆட்சி எடப்பாடிக்கு தான் பேச்சு. கடைசியில் ரெண்டுமே பங்கிட்டு கொள்ள வேண்டியதாகி போச்சு. அப்புறம் இறங்கின ஓபிஎஸ் கொடி எங்க உயர பறந்துருங்க? எப்போ பறந்தது? அவுட் ஆயிருங்க. நம்பிக்கை இழப்பு வந்துருச்சுன்னா அவுட் ஆயிரும்.
இப்போ ஓபிஎஸ்க்கான வாய்ப்புங்கிறது எனக்கு தெரிஞ்ச திமுக கூட்டணிக்கு போகலாம், போனா ஸ்டாலின் முதலமைச்சர்னு சொல்லணும். திமுக அதுல கூட்டணியில ஏத்துக்க தயாரா இருக்காங்களா? அங்கேயே இடம் இல்லையா? அவங்க ஏத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இப்போ எப்படி நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணியில பிஜேபிக்கு கிடைக்கிற எல்லா இடத்துலயும் பிஜேபி தோத்து போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் ஆல் இந்தியா பாலிடிக்ஸ்க்கு அது சூட் ஆகும். உதாரணமா அதிமுக 40 தொகுதிகளை பிஜேபிக்கு விட்டு கொடுக்கறதுன்னா 40 தொகுதியிலையும் திமுக கேண்டிடேட் போட்டு அவங்க வந்து பெரிய அளவு கடுமையான பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதிமுகவை தோற்கடிக்கணுங்கிறத விட கூட பிஜேபியை தோற்கடிக்கணுங்கிற முனைப்பு அதிகமா தெரியுது. ஏன்னா அதிமுகவுக்கு சில இடங்கள் இயல்பான செல்வாக்கு இருக்கும், அங்க அவங்க ஜெயிச்சு வந்துருவாங்க. அங்க போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டானே கூட திமுக நினைக்குது. அதிமுக இருக்கணும்னே கூட திமுக சில பேர் சொல்றாங்க, டிவிகளே சொல்றாங்க. ஸோ பிஜேபி தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற, பிஜேபி ஜெயிச்சு வரக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமா தெரியுது. அதுக்கு வந்து எல்லாரையும் சேர்த்துக்க தயாரா இருப்பாங்க அவங்க. தேமுதிக சேர்த்துக்க தயாரா இருப்பாங்க, ஓபிஎஸ் சேர்த்துக்க தயாரா இருப்பாங்க, இன்னும் சிறிய கட்சிகள் வந்தாலும் சேர்த்துக்க தயாரா இருப்பாங்க. சீட்டு எங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி சீட்டு பகிர்வு வச்சுக்குவாங்க. கூடுதலா தங்கள் பகுதியில் தங்களோட எண்ணிக்கையில இருந்து கூட 10 தொகுதி குறைச்சிக்க தயாரா இருப்பாங்க. லாங் டேர்ம் பிளான். இப்போ ஒரு சட்டமன்றங்க, 26 சட்டமன்றம் மிக்சடா வருதுன்னு வச்சுங்க, யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. திமுகவுக்கு ஒரு 100 எம்எல்ஏ இருக்காங்க, பிஜேபிக்கு ஒரு 30 எம்எல்ஏ இருக்காங்க, இல்லை 25 எம்எல்ஏ இருக்காங்க, விஜய்க்கு ஒரு 15 எம்எல்ஏ இருக்காங்க. அப்படி மிக்சடா வந்தா அந்த ஆட்சியை வந்து திமுக தான் ஆட்சின்னு வச்சுக்குவோம், இல்லை கூட்டணி ஆட்சியா, கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுக்கணும்னு வச்சுக்குவோம். 5 வருஷம் ஓட்டுறதே பெரும்பாடா போயிடும். அது எப்படி ஓட்டுவாங்க? இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெறணும், பிஜேபி ஜெயிக்க கூடாது, விஜய் கூட ஜெயிக்க கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா உதயநிதிக்கு போட்டியா வருவார் நாளைக்கு. விஜய் கட்சி ஒரு 15 எம்எல்ஏ ஜெயிக்கிறத திமுக விரும்புமா? அப்படி பார்த்தா ஏடிஎம்கே இருக்கணும்ன்றத திமுக நல்லா விரும்புது. ஏடிகே இருந்தா அவங்களுக்கு நல்லது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு ஏடிஎம்கேல யாரு? அப்போ திமுக அப்படிங்கிறதோட கேம் பிளான் வந்து உதயநிதினு முடியும்ல, அது எப்படி முடியாம இருக்கும்? அதை நோக்கி அவங்க அரசியலை செலுத்துறாங்க, அவ்வளவுதான். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார்.